எப்படி யூஐ நம்ம பிகின் பண்ணுவோம், லைக் வயர் ஃப்ரேம் பண்ணி முடிச்ச உடனே எப்படி யூஐ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பிராண்ட் பர்சனாலிட்டி, லைக் என்ன மாதிரி பிராண்ட் அது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். லைக் அதில் வந்து ஹோம்லி ஃபுட் மாதிரி தானா, இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டெலிவரியா அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து கலரு ஃபாண்ட்லாம் சூஸ் பண்ணுறதை டிசைட் பண்ணுவோம். அண்ட் என்ன மாதிரி அவங்க டெலிவர் பண்ண போகிறாங்க, லைக் உடனே ஃபாஸ்ட் டெலிவரி நடக்குமா, இல்லை ஸ்லாட்டு சூஸ் பண்ணி ஸ்லோ டெலிவரி மாதிரி எப்போ நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த டைமுக்கு டெலிவர் பண்ணுவாங்களா, அண்ட் என்ன மாதிரி லைக் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுப்பாங்களா எப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன மாதிரி அந்த பிராண்டுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ஹோம் ஸ்டைல் ஃபுட் டெலிவரி ஆப் அப்படின்னும் போது அது கொஞ்சம் earthy ஃப்ரெண்ட்லி டோனில் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் பேலட்டும் சூஸ் பண்ணுவோம். வார்ம் டோன்ஸ் அப்படின்னா இந்த வார்ம் கலர்ஸ் அந்த மாதிரி நம்ம பிக் பண்ணுறோன்னா ஆரஞ்ச் ரெட், ஏன்னா அது வந்து இட் வில் ஸ்டிமுலேட் ஹங்கர். அதனால தான் ஜொமேட்டோவில் வந்து ரெட்டு அண்டு ஸ்விக்கியில் ஆரஞ்ச் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. ப்ளூனா ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும், அதனால தான் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஆப்ஸில் வந்து மோஸ்ட்டாக ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறாங்க செக்யூரிட்டிக்காக. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹோம் ஃபுட் டெலிவரி ஆப்னா earthy ஆர் நியூட்ரல் கலர் லைக் ப்ரௌன், க்ரீம், மியூட்டட் க்ரீன்னா வந்து அந்த ஃப்ரெஷ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக க்ரீன்லேயே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க ஷேட், இந்த மாதிரி இதெல்லாம் மியூட்டட் கலர்ஸில் வரும். இது ரெண்டும் ஆசென்ட் கலர்ஸ் லைக் அந்த டெர்ஷரி கலர் மாதிரி அதுவும் வேணும். நம்ம வேணும் நம்ம ஆப்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கலர் வீல் இருக்குல்ல, அதில் இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர், அப்புறம் மோனோக்ராமேட்டிக் அதெல்லாம் பார்த்தோம்ல. கலர் வீல் ஜஸ்ட்டு நெட்டில் இருந்தே சர்ச் பண்ணுங்க. ஸோ மோனோக்ராமேட்டிக்கும் போது ஒரே மாதிரி கலர் சிமிலர் ஷேட்ஸில் வருது அது. அண்ட் அனலாகஸ் பக்கத்தில் இருக்க அடுத்தடுத்து இருக்க கலர் அந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். காம்ப்ளிமெண்ட்ரினா டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்க கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கலர் பேலட்டில். சூஸ் பண்ணுறதுனா பிரைமரி செகண்டரி. ஆமாம். ஸோ அது மூணும் வந்து மெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ். அண்ட் ஸோ அடோப் கலர் அந்த வெப்சைட்டில் இருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஷேட்ஸ் அண்ட் டென்ட்ஸ்னால் ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுதான் நான் என்னோடய ப்ரைமரி ஷேடாக எடுக்கிறேன் அப்படின்னா இந்த காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹெக்ஸ் கோடை ஷேட்ஸ் அண்ட் டென்ட்ஸ்னு ஒரு வெப்சைட் அது போட்ட உடனே நம்ம இந்த ஹெக்ஸ் கோடை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு எல்லா ஷேட்ஸ் என்னென்ன இருக்குது, லைட்டர் கலர் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். இதை வந்து நம்ம இதிலேருந்து ஏதாவது 3 அந்த மாதிரி இல்லை 4 எவ்வளோ வேணாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப்பில். பிரைமரி கலர்லேயே இவ்வளோ ஷேட்ஸ் ஆமாம் ஆமாம், இவ்வளோ ப்ரைமரி ஷேட்ஸும் நம்ம எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரை வந்து காப்பி பண்ணி நம்ம ஃபிக்மா ஃபைலில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரைமரியில் ப்ரைமரி ஷேட் அண்ட் மற்ற அதிலிருந்து டிரைவான ஷேட்ஸ் இதெல்லாம். ஸோ இது நமக்கு எல்லாமே இது பண்ணுறது பிரைமரி. ஆமாம், ப்ரைமரியில் தான் வரும், அதனால எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து நான் எங்கேயாவது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மேபி அந்த யூஐ சிப்க்கு வந்து கலர் டினோட் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம் அந்த மாதிரினா கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கலர் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் எங்கே வேணாலும், அது ஈஸியாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த காப்பி பண்ணியிருக்கிறேன் அந்த கோடை. அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கிளில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இது ப்ரைமரியில் அடுத்த ஷேடாக இது வருது. இதை வந்து நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி லைப்ரரிஸில் போயிட்டு ஸ்டைலு அதில் வந்து ப்ரைமரி ஸோ அது சேவ் ஆயிடும்.
நம்ம எங்கே வேணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரைமரி 400 கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகிடும். அது மாதிரி எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க கலர்ஸ் எல்லாமே இதில் வரும். அண்ட் இப்போ வந்து நான் இதில் நியூட்ரல் கலர், ஸோ இந்த கிரே, பிளாக், ஒயிட் இதெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து இந்த ரெட்லேயே பிளாக் இருக்க மாதிரி சூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இது ப்ரௌன் மாதிரி இருக்குது கொஞ்சம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரே ஷேட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். டிவைடர் ஏதாவது போடுறோம் அப்படின்னா அந்த லைன்லாம் போடணும், அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட்டுக்குமே சில இடத்துல இந்த மாதிரி கிரேயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்குள்ள இந்த கிரே யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம ரெட்லேருந்து பிளாக் எடுத்து அதை வந்து ஷேட்ஸ் ஆகிடும். ஆமாம். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஃபாண்ட்டு. ஸோ ஃபாண்ட் வந்து நம்ம ப்ரைமரி ஃபாண்ட்டை ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், செகண்டரி ஃபாண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னு நினச்சா ஜஸ்ட்டு ப்ரைமரிலேயே ஃபுல்லாகவே போய்க்கலாம். அது நம்ம இஷ்டம். லைக் ரீடபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபாண்ட்டு நம்ம சூஸ் பண்ணும்போது. அது ரீடபுளாக இருக்கணும் நம்ம என்ன ஃபாண்ட் சூஸ் பண்ணுறோமோ. இப்போ நான் வந்து நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன், இன்டரில் இருக்குது கரண்ட்டாக. அண்ட் அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் கேபிட்டலில், ஸ்மாலில் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு இது வந்து ரீடபுளாக இருக்கான்னு பார்த்தா இன்டரில் ஓகே. இப்போ நான் மேபி வந்து பாப்பின்ஸில் வேணும்னு நினச்சி இந்த மாதிரி மாற்றினேன்னா எனக்கு 1 வந்து 7ல் கட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நம்பர் வந்து அவ்வளோ இதாக ரீடபுளாக இல்லைங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ வேறு எது கரெக்டாக ஒர்க் ஆகுங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ளேஃபுல்லான ஃபாண்ட் மாதிரி இருக்குது. நம்ம என்ன மாதிரி டைப் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபாண்ட்டில் வந்து இப்போ நம்ம மொபைல் ஆப்க்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்க்கு வந்து 24, சம்டைம்ஸ் எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப பெருசாக டைட்டில் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாமே ஹெட்டிங்க்கு வரும், செட் ஆகும். ஸோ எந்த ஸ்க்ரீன் பொறுத்து எந்த இடத்துல எது செட் ஆகுங்கிறத பார்த்து கண்டிப்பாக 24 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, 18லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். 18 அண்ட் ப்ரைமரி பாடி டெக்ஸ்ட் வந்து 16. ஸோ இது ஒரு சில இடத்துல இருக்கும். அண்ட் செகண்டரி பாடி டெக்ஸ்ட்டு இது வந்து சம்டைம்ஸ் பட்டனோட ஃபாண்ட், பட்டனோட என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அந்த லெட்டர்ஸும் வந்து இந்த ஃபாண்ட் சைஸில் கொடுத்துக்கலாம். அண்ட் இது சில இடத்துல இருக்கும் கேப்ஷன் ரொம்ப கம்மியாக ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்ஷன் வந்து 10க்கு கீழே போகவே கூடாது, இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதே இது த சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் வெப் ஆஸ் வெல். ஸோ டெஸ்க்டாப்பில் நம்ம பண்ணுறோனால இதே இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம மேபி 28 ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா $28, $32. ஸோ இது ரெண்டும் மட்டும் டெஸ்க்டாப்க்கு ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. டெஸ்க்டாப்ல 32ல என்ன வரும், மொபைல் ஸ்க்ரீன்ல வராது. இதுல டெஸ்க்டாப்பில் இப்போ ஒரு கேஸ் ஸ்டடிக்கு டைட்டில் கொடுக்குறோம் அந்த மாதிரினா அதுக்கு 32 இல்லை 50 கூட யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டடி டைட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ அது அகெயின் எந்த இடம்னு பார்த்து ஆக்சுவல் வெப்சைட்லனா வருமா? வெப்சைட்லனா அந்த ஹீரோ செக்ஷன், ஸோ ஸ்டார்டிங் அந்த வெப்சைட்குள்ளே போன உடனே லேண்டிங் பேஜில் டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கண்டிப்பாக பெரிய டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம்.
அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன இது செலக்ட் பண்ணியிருக்கோமோ லைக் இப்போ ஹெட்டிங் 1 இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆப்பில் ஃபுல்லாக அப்படின்னா இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி கலர் சேவ் பண்ணமோ அதே மாதிரி இந்த டைப்போகிராஃபிலையும் இதை கிளிக் பண்ணி ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஸ்டைல்லாம் இருக்குது. இதை நம்ம வந்து delete பண்ணிவிட்டு இப்போ திரும்ப க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆட் கொடுத்துட்டு ஹெடர் 1 இப்போ இது சேவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹெடர் 2. ஸோ நான் எந்த இடத்துல வேணாலும் இது கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்டோடே இதுவாயிடுமா? ஆமாம், ஃபாண்டோடே சேவ். நம்ம எங்கேயுமே கிளிக் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த இடத்துல தெரியும் என்னென்னலாம் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு, கலர்ஸு டெக்ஸ்டைல்லாம். இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மட்டும் கொடுத்தா ஏதாவது ஒரு பர்டிகுலர் லேயர் மட்டும் செலக்ட் ஆகும், நிறையா நீங்கள் ஆட்டோ லேயர் பண்ணியிருக்கும் போது. ஸோ இதை நான் அந்த அப்ளை பண்ண ஸ்டைல் அப்படின்னா அது மாறிடும். கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ் ஓகேவா இப்போ? என்ன பண்ணி கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணணும். அது மட்டும் பண்ணி இப்போ வந்து இதில் நிறையா இருக்குது, ஆட்டோ லேஅவுட் போட்டு நிறையா இருக்குது. இப்போ எனக்கு இதை நான் கிளிக் பண்ணணுன்னா நிறைய வாட்டி கிளிக் பண்ணி தான் இது செலக்ட் ஆகுது. ஸோ நான் இதை ஒன்று மட்டும் ஹெட்டிங் மட்டும் உடனே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இது செலக்ட் பண்ணேன்னா இது மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆகும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஆமாம், அதுக்கப்புறமா இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வயர் ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா அதில் வந்து டைப் பண்ணுவோம் டெக்ஸ்ட்டு, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ யூஐயில் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் பட்டன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி பட்டன் வந்து ப்ரைமரி கலரில் தான் இருக்கும், ஃபில்டு கலரில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அந்த பட்டனில் டெக்ஸ்ட் வரப்போதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போ பிரைமரி கலர்ன்றது நம்ம பிரைமரியா வர பட்டன்ஸ் யூஸ் பண்றதாலயா இல்ல அந்த கலர் நிறைய யூஸ் பண்றதால அது பிரைமரி கலரா? அந்த கலர் மட்டும்தான் ஆப்புக்கு பிராண்டோட கலர் இம்பார்ட்டண்ட்டா, அதை வந்து நம்ம பட்டன்லயும் பிரைமரிங்கிறனால அதை காட்டுவோம் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சிடிஎல்ல வந்து செகண்டரி கலர் யூஸ் பண்ண கூடாதா? அது செகண்டரி பட்டனுக்கு. ஓகே, பிரைமரியா இருக்கிற கலருக்கு பிரைமரி கலர் மட்டும் தான். ஆமா. சரி. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரைமரி சிடிஏக்கு ஷிஃப்ட் ஏ கொடுப்போம், விச் இஸ் ஆட்டோ லேஅவுட். ஆட்டோ லேஅவுட் அதுவாக க்ரியேட் ஆகிடும் ஷிஃப்ட் ஏ கொடுத்தா. அண்டு நமக்கு வந்து சைடு பேடிங் எல்லாமே தெரியும். லைக் பேடிங்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த இடத்துல வச்சாலே நமக்கு அது இண்டிகேட் ஆகும் எந்த இடம் அப்படின்னு. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபில் கொடுக்க வேண்டாம், ஃபுல் டைரெக்டாகவும் கொடுக்கலாம், இல்லைனா இதை ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க கலர்ஸை அப்ளை பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி ப்ரைமரி சிடிஏ க்ரியேட் ஆகிடுது. எப்போவுமே ஷார்ப் ரேடியஸ் லைக் கார்னர் ரேடியஸ் வந்து ஷார்ப்பாக இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், அதனால் நம்ம கார்னர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ரேடியஸ்க்கு வந்து இதெல்லாம் இல்லை, எவ்வளோ வேணா அதுவும் 4ஓட மல்டிபிள்ஸ்லேயே கொடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஒயிட் கலர் பின்னாடி பேக்ரவுண்டோட ரீடபுளாக இருக்கா, ஆக்சசபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபில்லுக்கு போயிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணுவேன், செக் கலர் கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணால் இது பாஸ் ஆகலை, இட் இஸ் நாட் மெட், ஸோ ஆக்சசபிலிட்டி இல்லை. இது கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணால் ஃபிக்மாலே காட்டும் அந்த கலர் வந்து ஆக்சசபிலிட்டி அந்த கான்ட்ராஸ்ட்டை மேட்ச் ஆகலை அப்படின்னு. அதனால் இதுக்கு கீழே இந்த லைனுக்கு கீழே வந்தால் தான் ஆக்சசபிலிட்டி மீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கலர் தான் நான் சூஸ் பண்ணணும். இப்போ இட் இஸ் மெட் கலர் கான்ட்ராஸ்ட். டெக்ஸ்ட் வந்து எப்படியா பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுத்துல தான் நமக்கு கொடுக்கணும். ஆமாம், ஆனால் ஒயிட் வந்து இந்த லைட் கலரோட போகாது, கான்ட்ராஸ்ட் இருக்காது, அதனால் அது ரீடபுளாக இருக்காது. அண்ட் இப்போ நம்ம வந்து செகண்டரி சிடிஏ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை ப்ரைமரி ஹைட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்ட்ரோக் அந்த பார்டர் கலர் மட்டும் இருக்கும். ஸோ அந்த பார்டர் அண்ட் அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இந்த
செகண்டரி கலர் நம்ம சூஸ் பண்ணதுலேருந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபில்டர் கொடுக்க இதுக்கு ஃபில் கொடுக்க வேணாம். ஸோ நம்ம டைப் பண்ண அதுவே இந்த இது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். அதனால தான் நம்ம ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணுறது. அண்ட் டெர்ஷரி, இப்போ டெர்ஷரி சிடிஏ இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கும் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அண்டர்லைன் கண்ட்ரோல் யூ கொடுத்தா அண்டர்லைன் ஆகிடும். அண்ட் இதுக்கு வந்து டெர்ஷரி கலர் நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை கொடுத்துக்கலாம். வியூ வாலுக்கெல்லாம் டெர்ஷரி சிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பட்டன்ஸ் சைஸ் எல்லாம் இல்லை. பட்டனோட சைஸ் வந்து இந்த 44 மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் டெக்ஸ்ட் சைஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னா 20லாம் ரொம்ப பெருசு. இதுவுமே 4ஓட மல்டிபிள்ஸ் தான், எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸில் தான் இருக்கணும். லைக் 32 இருக்கலாம், 32 இந்த மாதிரி இருக்கலாம் பட்டன் சைஸ். ஏன்னா நம்ம அந்த கம்யூனிட்டில இருந்து எடுத்தோம். ஆமா, அந்த மாதிரி கூட எடுக்கலாம். அதுல வந்து சில பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, மீடியம்னு இருக்கு, பட் ரொம்ப பெருசா இருக்கு அந்த பட்டன். இப்போ இதுவும் கம்யூனிட்டியில் இருக்க ஃபைல் தான். இதில் பட்டன் சைஸ் வந்து 36 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 36 டெஸ்க்டாப்க்கு. ஸோ நீங்கள் சொல்கிறது மேபி அது டெஸ்க்டாப்க்கு இருக்கலாம். அந்த மெட்டீரியல் டிசைன் அந்த 3ல 28 கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கம்யூனிட்டி ஃபைல்ல இருந்து நீங்க வந்து சொல்றது வந்து ஹைட் தான் ஹைட் தான். ஆமா, இந்த கம்யூனிட்டில இருந்து கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். லைக் இதுல வந்து நம்ம ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது காம்போனன்ட் வேணும்னா இதில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன்ஸ் இதெல்லாம் இதில் இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ டெஸ்க்டாப்க்கு நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 24x24 இருக்க வேண்டாம் ஐகான் சைஸு. அதுக்கெல்லாம் 16, 13 கூட இருக்கலாம். ஏன்னா அது கர்சரில் மவுஸ் வச்சு தானே கிளிக் பண்ணுறோம். இப்போ ஐகான்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைக் ஐகான்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம். லைக் நம்ம நெட்லேருந்து எடுப்போம், இல்லை ப்ளகின் அந்த மின்க்யூட்டில் இருந்து எடுக்கலாம். இப்போ ஐகான் வந்து இப்போ நம்ம ஆல்டர் பண்ணலாமா மேம்? சேஞ்ச் பண்ணலாம். மின்க்யூட்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஐகான்ஸும் இருக்காது. அதனால லூசிட் ஐகான்ஸ் இந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஐகான் வேணாலும் எல்லாமே இதில் இருக்கும் மோஸ்ட்டாக. அண்ட் ஸ்ட்ரோக் வித்தெல்லாம் இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.25ன்னு இப்படி இருக்கும், ஸ்ட்ரோக்கு இன்க்ரீஸ் ஆனால் இந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே மாறும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஐகான் சைஸுமே இதில் மாற்றிக்கலாம், பெருசாக சின்னதாக. இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி எஸ்விஜி கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் உங்கள் ஃபைலில். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபில்டாக வேணும் அப்படின்னா ஃபில் கொடுத்தாலும் ஃபில் ஆகும்.
ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேருந்தே எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. மற்றது மூட்போர்ட் க்ரியேஷன் ஃபைல் இருக்குது, லூசிட் ஐகான்ஸும் இருக்குது, காம்பனன்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து காம்பனன்ட்ஸ் சொன்னேன்ல இப்போ ஒன்று, அது ஷேட் சிஎன், அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் அந்த வெப்சைட்லேயுமே இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுலேயுமே வந்து எப்படி டிசைன் பண்ணலாங்கிற ஃபுல் டிசைனே இருக்கும். அது சைஸ்லாம் என்ன இருக்கும், அதில் சைஸிங் அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த பேட்ஜஸ்ஸு இதெல்லாம் கார்ட்ஸ் கிளிக் பண்ணால் கார்ட்ஸு அண்ட் பட்டன் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ அதில் கிளிக் பண்ணாலே சைஸிங்கும் காட்டுவாங்க. சைஸ் வராது, சைஸுக்கு தான் அந்த கம்யூனிட்டி ஃபைலில் இருக்குல்ல, இவங்களோடது தான் அந்த ஷேட் சிஎன் கம்யூனிட்டியில் இருக்கிற ஃபைலு. ஏன்னா இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில். பேட்டர்ன்ஸ்னா அந்த டிசைன் ஸ்டைல் சொல்றீங்க? ஆமாம், இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பரோட கோஆர்டினேட் பண்ணி ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ பிக்லேருந்து எடுக்கலாம். ஆர் இப்போ கேஸ் ஸ்டடிக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஹியூமன்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இதிலேருந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் லைப்ரரியிலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் நிறைய கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர்லாம் வந்து நம்ம கேஸ் ஸ்டடியில் அங்கங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி இந்த மாதிரி வயர் ஃப்ரேம்லாம் வச்சு. இமேஜஸ்லாம் நம்ம ஃப்ரீ பிக் அந்த இதுலேருந்து எடுக்கிறோம், அப்படி இல்லைன்னா கூகுள்லேருந்து எடுக்கலாமா? வெக்டிசி இல்லை லைசன்ஸ்டு எடுக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி வெப்சைட்டில் இருந்து எடுத்தாலே பெட்டராக இருக்கும். கூகுளில் அவ்வளோ கிளாரிட்டியும் இருக்காது. இது வந்து ஃப்ரீ பிக்கோட ஆல்டர்னேட். ஸோ இதில் இருந்து ஃப்ரீ பிக் மோஸ்ட்லி எல்லாமே பிரைம் அந்த இதில் தான் காட்டுது. இப்போ நம்ம வந்து ஐகான் ஒன்று ஆட் பண்ணுறோம், இதிலேருந்து ஆட் பண்ணால் ஓகே. நவுன் ப்ராஜெக்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதிலேருந்தும் ஐகான்ஸ் வேணும்னா எடுக்கலாம். ஸோ எந்த வெப்சைட்லேருந்து எடுக்கிறோமோ அதே வெப்சைட்லேருந்து எல்லா ஐகான்ஸுமே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஐகானோட சைஸ் வந்து எப்போவுமே வந்து 24x24 தான் இருக்கணும் மொபைலுக்கு. ஏன்னா அது டச் டார்கெட்டுங்கிறனால லைக் ஹியூமன் தம் ஃபிங்கர் வைக்கும் போது அது கிளிக்கபிளாக இருக்கணும். அதனால் நம்ம இதே தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ நம்மளாம் வந்து கஸ்டம் மேட் ஐகான் க்ரியேட் பண்ணுறோம் இல்லுஸ்ட்ரேட்டர்லேருந்து, இல்லை ஃபிக்மாலே நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து வெறுமனே இந்த இது மட்டும்தான் இருக்கும், 20x20 தான் இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம வந்து 24x24 மாற்ற முடியாது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டு இதை 24x24 மாற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிற அந்த ஐகான் ஆட் பண்ணி இது ரெண்டும் சென்டர் அலைன் பண்ணிடுவோம். அலைன் பண்ணிவிட்டு
இப்போ ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்துட்டா அது ஃப்ரேமாக க்ரியேட் ஆகிடும். அண்ட் அந்த கலரை மட்டும் நம்ம ஹைட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இதை வந்து ஐக்கானாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஐக்கான் நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம ஃப்ரேமாக வைக்கலாம்னா அந்த ஐக்கான் தெரியாது இல்லைம்மா? அது கிளிக்கபிளாக இருக்காது. ஃப்ரேமாக வைக்கலன்னா உங்களால் ப்ரோட்டோடைப்பே பண்ண முடியாது. நம்ம எது பண்ணாலும் அப்போ ஃப்ரேம்க்குள்ளே தான் இருக்கணும். ஆமாம். ஃப்ரேமாக இல்லைன்னா அது வராது. ஸோ காம்பனன்ட்ஸ் வேரியன்ஸ்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் போகிறோம், லைக் இப்போ நான் வந்து இந்த கிளிப்போர்ட் கிட்ட மவுஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அது ஹோவர் ஆகுது, வேறு கலரில் மாறுது பக்கத்தில் போகும்போது. அதே மாதிரி இதுவும் ட்ராப் டவுனும் மாறுது. பட்டன்ஸுங்கிறது கொஞ்சம் லைட்டாக கலர் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹோவர் ஸ்டேட்டும் நம்ம சில இடத்துல க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த யூஐயில் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணணும், வேரியண்ட் அண்ட் காம்பனண்ட். அதுக்கு வந்து இப்போ இந்த செகண்டரி சிடிஏவே இருக்குது. இப்போ இந்த பட்டன்ஸ் எல்லாமே காம்பனண்ட் தானே? ஆமாம், ஆனால் நம்ம வந்து காம்போனண்ட்டாக இன்னும் க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட் ஆட்டோ லேஅவுட் மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ காம்போனண்ட்டுனா எப்படி இருக்கும், லைக் க்ரியேட் காம்போனண்ட் கொடுத்துருவோம். ஒன்ஸ் ஆட்டோ லேஅவுட் எல்லாமே போட்டதுக்கப்புறமா க்ரியேட் காம்போனண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த பர்பிள் கலர் வந்துருச்சுன்னா இட் இஸ் அ காம்போனண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் பர்பிள் கலர் இல்லை மேம், அது என்ன பர்பஸ்ன்னு கேட்குறேன். இப்போ நம்ம காம்போனண்ட்டாக அதை வைக்கிறோம், எதுக்கு காம்போனண்ட்டுக்காக அதை கால் பண்ணுறோம்? காம்போனண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து இன்டராக்ஷன் ஆட் பண்ணால் அது வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்டராக்ஷன்னா இந்த மாதிரி ஹோவர் ஸ்டேட்டு, இல்லை இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நடக்கணும், அனிமேஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது நம்ம வேணும்னு நினச்சோன்னா ஸ்மார்ட் அனிமேட்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து காம்போனண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஆட் வேரியண்ட் கொடுத்துட்றேன். அண்ட் க்ரே எனக்கு வந்து இங்கே சிம்பிளாக இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அதனால் நான் இந்த பிளாக் பேக்ரவுண்டில் ஒயிட்டாக வச்சுப்போம் நம்ம இந்த கலர்ஸை, அப்போ தான் அது விசிபிளாக இருக்குங்கிறனால. அண்டு எனக்கு ஹோவர் பண்ணும் போது இந்த செகண்டரி சிட்டிங்கும் போது இது ஆப்வியஸாக மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஒர்க் ஆகாது, டெஸ்க்டாப்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஹோவர் பண்ணால் மாறுறது, கர்சர் வச்சா மாறுறது. ஸோ நான் இது எக்ஸாம்பிளுக்காக தான் மொபைலில் காட்ட போகிறேன். அண்ட் ஃபில் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த பிளாக்லேயே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி, ஃபுல் பிளாக் இல்லாமல் கொஞ்சம் க்ரே மாதிரி இந்த மாதிரி மாறணும். அண்ட் இந்த ஸ்ட்ரோக் கலரும் கொஞ்சம் டார்க்காக மாறணும். ஓகே ஃபைன், இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை இதிலேருந்து இதுக்கு மாறணும், அதை ஃபஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணிடுறேன். அந்த ஆரோவை ட்ராக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷன் என்ன மாதிரி இருக்க போது, இதை வந்து ஹோவர் பண்ணால் அப்போ வைல் ஹோவரிங் சேஞ்ச் டு வேரியண்ட் 2ன்னு இருக்குது. இது வந்து வேரியண்ட் 2ல் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த பேர் வேரியண்ட் 2ங்கிற பேரில் இருக்குது. நம்ம வேணால் பேரை இந்த இடத்துல மாற்றிக்கலாம், ஹோவர்ட் ஸ்டேட் அப்படின்னு மாற்றிட்டா நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இது டிஃபால்ட் ஸ்டேட், இது ஹோவர்டு ஸ்டேட். இப்போ திரும்ப நான் இதுக்கு போய் பார்க்குறேன். ஹோவர் ஆகும்போது இந்த டிஃபால்ட் வந்து ஹோவர்ட் ஸ்டேட்டுக்கு மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது, அனிமேஷன் வந்து ஸ்மார்ட் அனிமேட்டில் இருக்க போது அதோட ப்ரிவ்யூ இந்த இடத்துல பார்க்கலாம். இது வந்து டிசால்வ் இந்த மாதிரி வரும் அனிமேஷன், இது வந்து ஸ்மார்ட் அனிமேட். ஓகே, எனக்கு இது ஃபைன் தான். நான் வந்து இதை அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு நினைக்கிறேன், நான் டிசைன் பண்ண ஸ்க்ரீனில். அதனால டிஃபால்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்துட்டு காப்பி பண்ணி என்னோடய ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணிடுறேன், எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நான் கர்சர் வைக்கும் போது இது மாறுது.
ஸோ அந்த மாதிரி நம்ம இது கிளிக்குன்னு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம் இந்த இன்டராக்ஷனை. ஃபைல் ஹோவரிங்னு இல்லாமல் ஒன் கிளிக்குன்னு கொடுத்தா இது கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் வரும். திரும்ப கிளிக் பண்ணும்போது போகலை. ஏன் போகலைன்னா நம்ம இதிலேருந்து இதுக்கு இன்ட்ராக்ஷன் எதுவும் கொடுக்கல. இப்போ கொடுத்துட்டோன்னா இப்போ நம்ம இது வெளியே பண்ணிட்டு உள்ள காப்பி பண்ணி எடுத்து வச்சாலும் ஆகுமா மேம் இது? ஆமாம், வெளியே பண்ணிட்டு தான் உள்ளே எடுத்து வைக்கிறோம். அப்புறம் வெளியே என்னென்ன மாற்றுறோமோ அது இங்கே அதுவாக மாறிடும். நம்ம இதுல இருந்து காப்பி பண்ணி வைக்கணுமா அது? இந்த டிஃபால்ட்டை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல வைப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் வேரியன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த இடத்துலலாம் தேவை அப்படிங்கிறது பார்த்து. அண்ட் இந்த காம்பனண்ட் வேரியண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியுங்கிறதையும் நம்ம கேஸ் ஸ்டடியில் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் தான் நமக்கு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதனால் டெவலப்பருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதும் கம்பெனியில் இருக்கவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் ஹையரிங் சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்க்கு வந்து நம்ம அன்ஸ்பிளாஷ்லேருந்து யூஸ் பண்ணுவோம். பிக்சல்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுலேருந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கேஸ் ஸ்டடி வந்து என்ன மாதிரி ஸ்டைலில் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ரியலிஸ்டிக் ஃபோட்டோஸோடு எடுத்துகிட்டு போக போகிறோமா, ஆர் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கைண்ட் ஆஃப் கேஸ் ஸ்டடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோமா, என்ன மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், சைட்லலாம் இல்லுஸ்ட்ரேஷன் வரப்போதா இல்லை ரியல் இமேஜ் தானா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். அண்ட் இப்போ மூட் போர்டு நம்ம க்ரியேட் பண்ணோன்னா எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? ஃபைனலாக மூட் போர்டுக்கு வந்து நம்ம என்ன ஆப் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்பில் இருக்க எல்லா இன்ஸ்பிரேஷனையும் எடுத்து ட்ரிபிள்லேருந்து எடுக்கலாம், இன்னொன்று பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுக்கலாம், ஆர் கூகுள்லேயே கூட நம்ம சர்ச் பண்ணி நம்ம ஃபிட்னஸ் ஆப் அப்படின்னு ஜென்ரலாக சர்ச் பண்ணி எல்லா இமேஜஸும் என்னென்னலாம் லே அவுட் நல்லா இருக்குங்கிறத பார்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு இடத்துலையும் ஒன்று நல்லாயிருக்கும். லைக் இதில் வந்து மேபி கேட்டகரிஸ் நல்லாயிருக்கும், இதில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து இந்த ஆஃபர் செக்ஷன் இது நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பெட்டர் ஐடியா இருக்கும். இப்போ ஹோம் ஃபுட் டெலிவரி ஆப் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன், எனக்கு நிறையா வருது இதில் ஆப்ஷன்ஸு. இதிலிருந்து இந்த கேட்டகரிஸ் எனக்கு நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கேட்டகரி இது வந்து வீடியோவாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு காப்பி வீடியோ ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிடுவேன். பேஸ்ட் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். கே கொடுத்துட்டோம் நம்மளோட கீபோர்டில் அப்படின்னா அது ஸ்கேல் டவுன் பண்ணலாம். அதை வச்சு ஸ்கேல் டவுன் பண்ணி எல்லாத்தையும் ஒரே செக்ஷனாக க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஒரு செக்ஷன். ஸோ செக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? இந்த இடம் இது கிளிக் பண்ணால் செக்ஷன் க்ரியேட் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் செக்ஷன் கிளிக் பண்ணால் செக்ஷனாக க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே எல்லா மூட் போர்டில் ஆர்கனைஸ் பண்ணோம்ல, நம்ம ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 3 pages தான். அப்படிங்கும்போது நம்ம அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறனால செக்ஷனாக க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கங்கே இருக்கும், நிறையா இருக்கும், நமக்கே ஓவர்வெல்மிங்காக இருக்கும், எந்த இடத்துல எதை வச்சோன்னு தெரியாமல் இருக்கும். அண்டு இதை வந்து நீங்கள் கேஸ் ஸ்டடியில் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னா, கேஸ் ஸ்டடி ஸ்ட்ரக்சரும் காட்டுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னகிட்ட இல்லை அப்படின்னா என்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் இன்னும் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் போடலாம். பெயின் பாயிண்ட்ஸ், டிசைன் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து மூட் போர்டுன்னு போட்டு நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக நம்ம ஃபைலில் வச்சுருப்போம். ஆனால் அதில் என்னென்ன இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்திருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 4. ஏன்னா இதில் வந்து நான் லே அவுட் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன், காட்டலாம். அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண முடியும், அதனால் நம்ம காட்டலாம். ஸோ இதிலேருந்து நான் லே அவுட் நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பிஸ்னஸ் ஓவர்வியூ நல்லா இருக்குன்னு நினச்சேன். ரினியூவல் அலர்ட் இந்த மாதிரி இவங்க லே அவுட் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாதிரி இவங்க வந்து டேட்டா இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. இதெல்லாமே வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். எல்லாத்தையும் காட்ட வேணாம், ஜஸ்ட் ஒரு 3-4 மட்டும் காமிச்சா போதும். அதுவுமே ஆப்ஷனல் தான், இது காட்டவே வேண்டானாலும் ஃபைன். அண்ட் அதுக்கப்புறமா டைப்போகிராஃபி, என்ன ஃபாண்ட் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஹெட்டிங்க்கும் பாடி டெக்ஸ்ட்டுக்கும், அண்ட் ஏன் அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணோம், அதோட ப்ரிவ்யூ என்ன மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து டைப்போகிராஃபிக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கலர் பேலட், நம்ம ப்ரைமரியாக சூஸ் பண்ண கலர் மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஐகான். ஸோ ஐகான்ஸுமே வந்து எந்த ஐகான் லைப்ரரியிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். லைக் மின்க்யூட்லேருந்து எடுத்தால் அதோட பேர். அண்ட் கொஞ்சம் வேறு ஆனா ஏதாவது சில இதுல இவங்க இவ்வளோ எல்லாம் மென்ஷன் பண்ணல. அவ்வளோ எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ ஐகான்ஸ் வந்து ஒரே லைப்ரரியிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது சொல்லணும், இதில் இல்லைனாலும். அண்டு காம்பனன்ட்ஸ் அதையும் நம்ம காட்டலாம். நம்ம காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இல்லைன்னா நம்ம யூஐ ஸ்கில்ஸ் எப்படி ரெக்ரூட்டருக்கு தெரியும், அதனால காம்பனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணது எல்லாத்தையும் காட்டலாம். அண்ட் காம்பனண்ட்டில் வந்து வேரியன்ஸாக வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையும் காட்டலாம். ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனல் டிசைன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ், லேர்னிங்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அதுவும் ஆட் பண்ணணும். நம்ம கேஸ் ஸ்டடிலையும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணணும். இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது யூஐ பண்ணும்போது நீங்கள் கேஸ் ஸ்டடி சேஞ்சஸும் ஒர்க் பண்ணுங்கள். என்னென்னலாம் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கேஸ் ஸ்டடியில் அப்டேட் பண்ணணும். ஸோ இது டைட்டில் எல்லாத்தையும் மாற்றுங்க. அண்டு வேறு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணுமோ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் இருக்குது, இதை மாற்றணும். ஐஏ ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடித்தா தான் நம்ம கேஸ் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் அந்த கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, ஃபாண்ட்டு ஆட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணணும். இப்போ இது ஃபைன் தானே. கலர்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். டைப்போகிராஃபி, காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பேசிக்கான ஒரு ஐடியா. ஸோ அந்த மாதிரி காம்பனன்ட்னு கால் பண்றது ஐகான்ஸ், பட்டன்ஸ் அதெல்லாம் தான் காம்பனன்ட் நம்ம சொல்றோம். மோஸ்ட்டாக வந்து ஆமாம் பட்டன்ஸ் இருக்கும். அண்ட் ஐகான்ஸ்லேயும் வந்து காம்பனண்ட் ஆமாம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த நேவிகேஷன் பார் இருக்குல்ல, பாட்டம் நேவிகேஷன் பார். ஸோ அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஹோம் பேஜில் வந்து ஹோம் பேஜ் செலக்டடாக இருக்கும். அண்ட் இப்போ ஹோம்லேருந்து நம்ம ப்ரொஃபைலுக்கு போனேன் அப்படின்னா ப்ரொஃபைல் செலக்டடாக இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் இருக்குல்ல அதுக்கும். அப்போனா அதையும் வந்து நம்ம காம்பனண்ட்னு தான் கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். காம்பனண்ட் அண்ட் வேரியன்ஸாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நோ வரிஸ், இந்த இதில் இருந்தே சூஸ் பண்ணலாம். அண்ட் கம்யூனிட்டிலையும் நீங்கள் ஷேட் சிஎன் போட்டிங்கன்னா நிறையா காம்பனன்ட்ஸ் வரும். அது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வேறு என்னென்ன உங்களுக்கு மாற்றணுமோ அது உள்ளே கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாண்ட் எல்லாம் மாற்றிக்கோங்க. உங்களோட ஆப்பில் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபாண்ட் தான் ஃபுல்லாக இருக்கணும் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கலர்ஸையும் மாற்றிக்கணும். இதிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த கஸ்டமைசேஷன் எல்லாம் நம்ம பண்ணணும். இன்னும் நான் காட்டுறேன். ஷேட் சிஎன் டிசைன் சிஸ்டம்னு இருக்குது. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே காம்பனன்ட்ஸ் தான். நம்ம வந்து இந்த கார்டு காட்டுவோம்ல, ப்ராடக்ட் கார்டு, அது கூட நம்ம காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். டேபு, டெக்ஸ்ட் ஏரியா, டூல் டிப். இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு நேவிகேஷன் சர்ச் பண்ணுவோம், அதிலே வரும். இது இந்த மாதிரி நேவிகேஷனாக இருக்குது.
ம் மோஸ்ட்டாக இதில் எல்லா காம்பனன்ட்ஸுமே இருக்கும். இதில் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஷேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கேஸ் ஸ்டடியில் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த ப்ரைமரி, செகண்டரி, நியூட்ரல் அண்ட் வார்னிங், சக்ஸஸ் அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ஆட்டோ லேஅவுட்டில் தான் இருக்குது. ஸோ இதையே காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் செலக்டட் ஸ்டேட்டில் மட்டும் கலர் டிஃப்ரென்ஸில் காட்டலாம். கலர் அண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் வச்சு அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம். சிங்கிள் ஐகான் காம்பனண்டா கால் பண்ணாங்க. ஐகான் ஆமாம், ஐகானையும் மாற்றி அந்த மாதிரியும் காட்டலாம். ஆனா அது ஆப்புக்கு காட்ட முடியும். ஃபஸ்ட்டு ஐகான் மாற்றி இது ஒவ்வொரு ஐகானும் ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கணும். ஒன்று வந்து செலக்டட், இன்னொன்று வந்து செலக்ட் ஆகாமல். அதே மாதிரி ஹோம்க்கு அதே மாதிரி ஃபிட்னஸ் பிளான் எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஒன்ஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணோன்னா அந்த அதையும் காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஹோம் இருக்குது அப்படின்னா இந்த ஹோமை வந்து இது இன்ஆக்டிவ் ஸ்டேட், இது ஆக்டிவ் ஸ்டேட். ஆக்டிவில் நம்ம ப்ரைமரி கலர் என்னவா வைக்க போகிறோமோ அந்த கலர் இங்கே கொடுத்துப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதை கிளிக் பண்ணால் இது மாறும், இதை கிளிக் பண்ணால் இது மாறும். அது ப்ரோட்டோடைப் பண்ணிடுறோம். அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து காப்பி பண்ணி இதையும் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் இது காம்பனண்ட்டாக பேஸ்ட் ஆகலையே. பேஸ்ட் ஆயிடுச்சு. இல்லை பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இது ஆக்டிவ் கொடுத்தா இது மாறும். இது வந்து நம்மளோட ஃபைலில் வச்சு பார்த்தாலும் இது மாறும், ஸ்க்ரீனில் வச்சாலும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் க்ரியேட் பண்ணும். ஒன்றுத்துக்கும் க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எல்லா ஸ்க்ரீன்ஸும் க்ரியேட் பண்ணி முடிச்ச உடனே ப்ரோட்டோடைப்பும் பண்ணுவோம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா?
ம் அந்த ஃபிட்னஸ் அந்த பேஜ் போடணும். ஃபிட்னஸ் பேஜ். ம் இப்போ நான் இது வெளியே வச்சு கிரியேட் பண்றேன்னா மேம், இப்போ எப்படி மேம் எனக்கு அது சைஸ் நாங்கள் ரெண்டும் கரெக்டாக ஃபிட் பண்ணணும்? என்னது? இப்போ அந்த அந்த கார்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ம் கார்டு உள்ளேயே வச்சு கிரியேட் பண்ணணும். ம் ஓகேங்களா? உள்ள வச்சு கிரியேட் பண்ணதெல்லாம் அப்படி இருக்கு. பட் அன்னைக்கு நீங்க வந்து அந்த இது கிரியேட் பண்ணீங்க இங்க ஆக்டிவிட்டிஸ் செகண்ட் பேஜ்ல வித்தவுட் கோல்ல ம் ஆக்டிவிட்டிஸ் வந்து வெளியே வச்சு தானே கிரியேட் பண்ணீங்க. ஆமாம். பட் சைசிங் வந்து கரெக்டா வந்து அதுல இருந்துச்சு. சைசிங் கரெக்டா நீங்க அந்த லேயர்க்குள்ள வச்சீங்க. அது எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிளில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிளை காப்பி பண்ணி வெளியே வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிள்குள்ளே நம்ம கரெக்டாக எல்லாமே ஸ்பேஸிங் வச்சு பண்ணால் கரெக்டாக அது வரும். ஓகே. நான் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் அன்னைக்கு நீங்க பார்த்தோமா என்ன பண்ணீங்கன்னா வெறும் இந்த இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த டெஸ்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ லேட் போட்டு ஃபில் பண்ணீங்க. ம் அது எப்படி நீங்க கரெக்டா அது இது பண்ணீங்க? சரி இன்கேஸ் தப்பா ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கேல் பண்ணும்போது டெக்ஸ்ட் எல்லாமே மாறுது. ஸ்கேல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், டெக்ஸ்ட்லாம் டெசிமலில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வெளியே வச்சு பண்ணும் போதே ஸ்க்ரீன் சைஸ் என்ன எடுத்திருக்கீங்க? 3 ஸ்க்ரீன் சைஸ் 402. அப்போ 402 வித்து வச்சுட்டு சைடில் ரெண்டும் எவ்வளோ சைடு அந்த லெஃப்ட் பேடிங் ரைட் பேடிங் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதே மாதிரி பேடிங் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம் வெளியே வச்சு. அப்ப ரெக்டாங்கிள் போட்டே கிரியேட் பண்ணிடலாம். ரெக்டாங்கிள் போடாமல் டெக்ஸ்ட் மட்டும் வச்சு பண்ணுறதுக்கு அந்த பேடிங் கொடுத்துட்டு அதுவா ரெக்டாங்கிள் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக வரும். புரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெட்டர்ஸ் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு அண்ட் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே வந்து இந்த ஆட்டோ லேஅவுட் கொடுக்கும் போதே வந்து ரெக்டாங்கிள் ஆட் ஆகும்ல, அதில் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சைடு பேடிங் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் சைஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். 16 தான் கொடுத்துருக்கேன். இது உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் தான். 359 தான் இருந்திருக்கு முன்னாடி. இதை நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்றோம்? இப்போ நீங்க இது வந்து ஆட்டோ லேட் கொடுத்த அப்புறம் பேடிங் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம சும்மா இப்படி கிரியேட் பண்றோம்ல, கிரியேட் பண்ணுமோ கரெக்டா அந்த சைஸ்க்குள்ள தான் இருக்கு அது அப்படின்றது. அதான் உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் இந்த விட்த் வந்து 402ல இருக்கு. நான் இது 402 முன்னாடி வந்து வேற ஏதோ ஒரு ஸ்க்ரீன் விட்த் இதுலேயும் 402 தான் இருக்குது. 401 இருக்குது. ஸோ 402ங்கிற மாதிரி தான். ஸோ 1 தானே கம்மி, அதனால் அதே இதில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 401 சைடு ரெண்டும் 16 பேடிங். ஸோ 16 தானே மற்ற இடத்துலலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மார்ஜின் 16 தானே, அதனால் அதை கொடுத்துட்டேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுது உங்கள் ஸ்க்ரீன் சைஸ்க்கு. இப்போ நம்ம ரெக்டாங்கிள் போட்டும் கிரியேட் பண்ணலாம்ல மேம்? அது தப்பு பண்ணலாம், ஆனால் அது கரெக்டாக வராது. அந்த அலைன்மெண்ட் எல்லாம் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஆட்டோ லைட் கொடுத்து ஆட்டோ லேஅவுட் மட்டும் கொடுத்தாலே போதும், அதுலேயே கலர்லாம் வந்துடும். ஃபில் கொடுத்தா கலர் இல்ல கலர் வந்துடும். அந்த சைஸ் கரெக்டாக 402ல வந்துருமான்னு கேட்குறேன். ஆட்டோ லைட் கொடுத்தா பேடிங் கொடுக்காதணும். இப்போ பேடிங் கொடுக்கலன்னா 402ல இருக்கணும்ல மேம்? இல்லையா? ஆமாம், பேடிங் கொடுக்காத போது 402ல இருக்கணும். அண்ட் அது பேடிங் கொடுத்தோன்னா அது கரெக்டாக அதுவாக அட்ஜஸ்ட் ஆகிடும் சைஸு. ஓகே. இப்போ அந்த 402 வர்றதுக்கு நம்ம ஏதாச்சும் இங்கே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த ஆட்டோ லைட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இப்போ அதெல்லாம் நீங்கள் அன்னைக்கு போடலை. இப்போ நீங்கள் ஆட்டோ லைட் கொடுத்தா அப்புறம் தான் ஃபில் பண்ணீங்க. அதை ஜஸ்ட் அன்னைக்கு வந்து இந்த ஐகான்ஸ் மட்டும் வச்சுட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு ஆட்டோ லைட் கொடுத்தீங்க. கரெக்டாக அது சைசிங் வந்துச்சு. அந்த சைசிங் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு வாட்டியும் போயிட்டு ட்ரையாங்கல் போட்டு அந்த சைஸுக்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் வெளியே வச்சு. அதுதான் அதனால தான் டைம் ரொம்ப இதுவாகுது. நம்ம இந்த சைஸிங் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டே கொடுப்போம்ல, இதெல்லாம் வந்து கரெக்டான சைஸ்லேயே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸும் வியூ மோரும் 2 மட்டும் வைங்க. ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. சும்மா மேலே வைங்க, ரேண்டமாக டைப் பண்ணுங்க.
இப்போ அதே லைன்ல வியூ மாதிரி நோக்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்களா மேம்? இப்போ இது சைஸ் பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் லேயர் சைஸ் எவ்வளோ மேம் இருக்கு மொத்தம் வித்து? 2 to 6ல இருக்கு. ஆனா நம்மளுக்கு 402 தானே மேம் மாற்றணும். இதுதான் எப்படி அங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க? ஓகே. ஸோ இது 3 402 வரணும். நம்ம வந்து இதை 402ன்னு மாற்றிடுவோம் விட்த்தை. 402 மாற்றினோன்னா இந்த இடத்துல வருது இது. ஸோ இதை வந்து நம்ம அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிடுவோம். சென்ட்ரல் லைன் கொடுத்த உடனே அதுவாக ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இது கொடுக்கணும், பேடிங். அது இம்பார்ட்டண்ட். அது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது உங்கள் ஸ்க்ரீன் சைஸ்க்கு வந்துடும். அண்ட் இப்போ நம்ம ஃபில் கலர் கொடுத்துட்டோன்னா உங்கள் ஸ்க்ரீன் சைஸ்க்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்ல மேம், இதுதான் மேம் கேட்டேன், மேனுவலா இங்க நம்ம வித்து கொடுக்கணுமா அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு நீங்க அது பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. மிச்சம்லாம் ஓகேவா? நீங்க ஆட்டோ லைட் கொடுத்து அப்புறம் ஃபில் பண்றது அதெல்லாம் வந்துச்சு. இது நான் ஒரு வாட்டியும் ரெக்டாங்கிள் போட்டு தான் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான். இப்போ இந்த பேடிங் மேம், இப்போ இங்க மேல போங்க. இப்போ இந்த டிஸ்கவர் ஒர்க் அவுட் இருக்குல்ல மேம், ஏதோ ஒன்று அது டிஸ்கவர் ஒர்க் அவுட் இருக்கு. அது மேலேயும் நம்ம பேடிங் கொடுக்கணும். ஆமாம் கொடுக்கணும். ஏன்னா மேலே மட்டும் 8 இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குல்ல, ஷார்ட் ஸ்பேஸாக இருக்கு. நான் தான் 8 வச்சேன் மேம். அது எல்லாமே கரெக்டாக இருக்குமா? 16 16 16 கரெக்டாக இருக்குமா? ஆமாம் ஆமாம் 16 கொடுத்தா பெட்டராக இருக்கும். அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா இது ரெண்டும் ஒரு குரூப் அப்படிங்கிறனால ஒன்றா இருக்கணும். சரி ஓகே. நான் தான் 8 கொடுத்தேன். அது கம்மியாக. ஆனால் இது ரெண்டும் ஒரே குரூப்பில், அதனால நம்ம இதுக்கு ரெண்டும் தான் ஷார்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. நாளைக்கு எப்படி யூஐ ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். சரி ஓகே. ஒன்று எவ்வளோ மேம் இருக்குது யூஐ ஸ்க்ரீனும்? அப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டடியில் ஒர்க் பண்ணணும். அதை ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் கேஸ் ஸ்டடியில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கேஸ் ஸ்டடி இன்ஸ்பிரேஷனும் எடுங்க. மற்றவங்க எப்படி கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இந்த வால் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது, அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குல்ல, ப்ரிட்டி ஃபோலியோஸ்னு ஒன்று இருக்குது, கோஃபோலியோஸ், அதெல்லாம் உங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணலையா? ஓகே, ஆட் பண்ணல. இங்கே இருக்குது கேஸ் ஸ்டடி இன்ஸ்பிரேஷனுக்கு இது 3. ஸோ இதிலேருந்து மற்றவங்க கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது பாருங்கள். கூகுளில் ஒர்க் பண்ணுறவங்க, மெட்டாவில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க போர்ட்ஃபோலியோலாம் இதில் இருக்குது. ஸோ அவங்க கேஸ் ஸ்டடியும் ரெஃபரன்ஸ்க்கு பாருங்கள். அண்ட் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டடி எப்படி ரிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து கேஸ் ஸ்டடியும் மாற்றணும். யூஐ நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ யூஐ ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே ப்ரோட்டோடைப் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த கேஸ் ஸ்டடி ரிஃபைன் பண்ணி அது எல்லாமே இப்போ வரைக்கும் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் கேஸ் ஸ்டடியில். அது பண்ணிவிட்டு அவ்வளோதான். பப்ளிஷ் பண்ணணும் பிஹான்ஸில். அதுக்கப்புறம் அண்ட் ஆமாம், ஆடிட் பண்ணிட்டீங்களா? அதான் பண்ணிட்டேன். கேஸ் இது பப்ளிஷ் பண்ணியாச்சுல்ல? பப்ளிஷ் பண்ணி. சரி, அப்போ அந்த சேஞ்சஸ் எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிடலாம் பிஹான்ஸில். அது எப்படி பண்ணணுங்கிறது தெரியுமா? இமேஜாக இருக்குல்ல, நம்பர் மாற்ற சொன்னிருந்தேன்ல லாஸ்ட்டாக உங்ககிட்ட. நம்பர் தானே மாற்ற சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும். ஓகே. அது வந்து எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் 2x கொடுத்தா இது ரெசல்யூஷன் தான். ஸோ 1.5 இல்லை 2x கொடுத்துட்டு எல்லாத்தையும் பிஎன்ஜியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் எவ்வளோ லேயர்ஸ்னு வரும் அதில் காட்டும். நீங்கள் அவ்வளோ நம்பரு எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க டெஸ்க்டாப்பில். அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிஹான்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் இருக்கும் ஆப்ஷன். பிஹான்ஸில் அக்கௌண்ட் இருக்குல்ல,
அந்த அப்லோடில் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டடிக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க, யூஎக்ஸ் ஆடிட் ஆஃப் என்ன இப்போ ஐஆர்சிடிசி அப்படின்னு. நீங்க எனக்கு ஒரே ஒரு செக் பண்ணிக்கிறீங்களா மேம்? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு டைம் ம் ஆடிட் கரெக்டா தான் இருக்கா பண்ணிருக்கேன். நீங்க சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் மேபி ஏதாச்சும் 1 or 2 மிஸ் பண்ணிட்டேன். ம் ஓகே, அப்போ நாளைக்கு கிளாஸில் அதை செக் பண்ணிட்டு சொல்கிறோம். அது நீங்க செக் பண்ணி தான் அது முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்னு தெரியும். ம் சரி ஓகே பாத்தீங்கன்னா ஓகே. இதே பேஜ்ல தான் இருக்கு. இதில் இருக்கா? தனியா கிரியேட் பண்ணி. ஆமாம் ஆமாம், அது தனியாக இருக்குது. சரி ஓகே ம் மேம். நாளைக்கு ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ம் சரி 12 o'clock இருக்கு. ம் ஓகே. சரி ஓகே. ம் ஓகே, தேங்க்யூ.